வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வரப்போகிற வீடியோவை பார்த்து ஃபுல்லாக பாருங்கள். நம்மளால் ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால அதனுடைய நன்மைகள் நமக்கு என்னென்ன கிடைக்கிது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நம்ம எல்லாருமே சாப்பிட்ட பிறகு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா தான் அன்றைக்கி ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த சாப்பிட்டா சாப்பாடு. அதை விட வாழைப்பழத்துலேயே எவ்வளோ வாழைப்பழம் இருந்தாலும் செவ்வாழைப்பழத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. இந்த வாழைப்பழங்களையே மிக சிறப்பு வாய்ந்த பழங்கிறது இந்த செவ்வாழை தான். இதில் அதிகமாக உயிர் சத்து, விட்டமின் சி, இரும்பு சத்து, நார் சத்து, பொட்டாசியம் இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இதில் அதிக சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால மாலைக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை பிரச்சனை வர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது செவ்வாழை. இது மூளை செயல்பாடு, இதய செயல்பாடு, கல்லீரல், எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகணும்னா இந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிடணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் குடல் இயக்கம் இது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த செவ்வாழைப்பழம் நல்லா தீர்வு தரக்கூடியது. சரிங்களா? அதனால் டெய்லி நம்ம இந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருக்கும். இரத்த சோகை உள்ளவங்க தினமும் 1 இல்லைன்னா 2 பழம் சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த அளவையும் புதிய ரத்தத்தை உற்பத்தி செய்யவும் இந்த செவ்வாழைப்பழம் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நெஞ்செரிச்சல் உள்ளவங்க 1 மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக செவ்வாழை சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இந்த செவ்வாழை நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு என்னது பிரச்சனையை தீர்வு காண்குது. நரம்பு தளர்ச்சி வருவதனால உடல் பலம் குறைந்துவிடும். அதனால் ஆண்மை குறைபாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நரம்பு தளர்ச்சி ஏற்படுறவங்க 48 நாள் தினமும் காலை மாலை செவ்வாழை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு நல்லா பலம் பெறுங்க. ஆண்மை தன்மையும் சீரடையும். செவ்வாழை குழந்தை பேறு பழம் என்னும் சொல்லுவாங்க. அதனால் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு நன்கு பலம் பெறலாம்.